வெல்கம் கைஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு 4 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அழகு 5 ஏற்கனவே வீடியோஸ் போட்டுட்டேன், பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள்லேருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் கேட்குறாங்க. சரி, ஓகே. கலைச்சொற்கள் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேள்விகள் எப்படி எதுலேருந்து எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னா கலைச்சொற்கள் எப்படின்னா அறிவியலிருந்து, கல்வியிலிருந்து, மருத்துவத்திலிருந்து, மேலாண்மை, அதுக்கப்புறம் சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லியும் அறிஞ்சிருக்கணும். உதாரணம் சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி, ஓகேவா? வலசை அப்படின்னா மிக்ரேஷன், ஒவ்வாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி, அடுத்தது மரபணுனா ஜீன், கடல் மைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டிக்கல் மைல். இந்த மாதிரியும் கலைச்சொற்களுக்கு வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. கலைச்சொற்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா 6th to 10th 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாத்துல இருக்க கலைச்சொற்களும் வந்து படிக்கணும். ஓகே, என்னால் அவ்வளோ படிக்க முடியல அப்படின்னா 6th to 10th வந்து படிங்க. படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும். ஏன்னா கலைச்சொற்களில் 10 கேள்விகள் கேட்குறாங்களாம். அப்பா, 10 கேள்விகள் வந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கூல் புக் படித்தா ஒரு 5 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் படித்ததை வச்சு ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா மீதி 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு பின்னாடி அந்த 6th to 10th வரைக்கும் இருக்க என்ன பண்ணுறீங்க, அதை வந்து படிச்சிருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை நோட்டில் ரைட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு நாள் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ரைட் பண்ணிடலாம். நம்மளால் ரைட் பண்ண முடியாதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக நம்ம வந்து ரைட் பண்ணிடலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஓகேவா? ஓகே, வாங்க பார்க்கலாம். கலைச்சொற்கள் அப்படின்னா நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் புக் சோர்ஸில் 6th to 12th நியூ தமிழ் படிக்கணும், 11th to 12th அட்வான்ஸ் தமிழ் படிக்கணும், 9th to 12th ஓல்டு தமிழ் படிக்கணும், 8th தமிழில் 2003 to 2008 எடிஷன் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் படித்தா தான் என்ன பண்ண முடியும்னா இந்த யூனிட்லேருந்து அந்த 10 கொஷின்ஸ் வந்து உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா? ஓகேவா? இப்போ எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேட்டு வந்து படிச்சுக்கோங்க. இப்போ 6th நியூ தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலைச்சொற்கள் வள்ளஞ்சுழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போட்டுருவீங்க. வள்ளஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸு, அதே இடஞ்சுழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இது ரெண்டுமே போட்டுடலாம். இணையம்னா இன்டர்நெட்டு, இதுவுமே பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சதான். தேர்டு பொறி அப்படின்னா நம்ம கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து தேடுறதுன்னு சொல்லுவோம். அப்போ சர்ச் என்ஜின், இதுவுமே போட்டுருவீங்க. முகநூல்னா உங்களுக்கு தமிழில் என்னன்னு தெரியும், ஃபேஸ்புக்கு. புலனம்னா வாட்ஸ்அப்பு. சரியா? அடுத்தது குரல் தேடல் அப்படின்னா நம்ம வாய்ஸை வந்து சர்ச் பண்ணுறோம், அதுதான் குரல். அப்போ தேடல் சர்ச்ன்றது நம்ம ஏதாவது ஒன்று தேடுறோம் கூகுளில். சரியா? அதுதான் குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச். தொடுதிரை அப்படின்னா நம்ம ஏதாவது டச் பண்ணுறோம், அதனால் தொடு. ஸ்க்ரீன், சரியா? திரை அப்படின்னா ஸ்க்ரீன்னு சொல்லுவோம், அப்போ டச் ஸ்க்ரீன், இதுவுமே போட்டுடலாம். நெக்ஸ்ட் செயலி அப்படின்னா ஆப்பு. இப்போ ஃபேஸ்புக்னா முகநூல்னு தெரியணும், வாட்ஸ்அப்னா புலனம்னு தெரியணும், செயலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மின்னஞ்சல் அப்படின்னா இது இமெயில் உங்களுக்கு வந்து தெரியும். ஏதாவது இமெயில் அனுப்பணும் அப்படின்னா நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், மின் அஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் இயர். கண்டம் அப்படின்னா என்ன வரும், கண்டம் அப்படின்னா கண்டினென்ட். சரிங்களா? கண்டம் அப்படின்னா பாருங்கள் கண்டினென்ட்டு, அதுக்கப்புறம் கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். சரிங்களா? கான்டினென்ட்டு. அடுத்தது தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், இதெல்லாம் போட்டுடலாம். வானிலை அப்படின்னா வெதர். புவி ஈர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. புகலிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானிச்சரி. வலசை அப்படின்னா மிக்ரேஷன். வலசைன்னா என்ன, மிக்ரேஷன். இதெல்லாமே போட்டுருவீங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், கணினி அப்படின்னு சொல்லுவோம். காலிங் பெல் அப்படின்னு என்ன சொல்லுவோம், அழைப்பு மணி அப்படின்னுவோம். மிஷின் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவோம், இயந்திரம் சொல்லுவோம். ரோபோ அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஒரு எந்திர மனிதனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரோபோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தமிழ் சொற்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு தமிழ் சொற்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுன்னு என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, செயற்கைனாலே உங்களுக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லிட்டு, நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் மீத்திறன் கணினி அப்படின்னா மீத்திறன்னா சூப்பர் கம்ப்யூட்டர். சரியா? சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவினாலே இன்டெலிஜென்ஸ், இங்கே தான் பார்த்தோம். செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டலைட். இந்த கலைச்சொற்கள் எல்லாமே வந்து போட்டுருவீங்க. சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆங்கில சொல் கொடுத்துட்டு தமிழ் சொல்ல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கரன்சி நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தாள். கரன்சி நோட்னா என்ன, பணத்தாள். அடுத்தது பேங்க் அப்படின்னா தமிழ் என்ன வரும், பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி. பேங்க்னா என்ன வரும், வங்கி. நெக்ஸ்ட் செக் அப்படின்னா என்னது, செக் அப்படின்னா காசோலை. செக்குனா என்னப்பா, காசோலை. சரிங்களா? அடுத்தது
டிமாண்ட் டிராஃப்ட், அதுக்கப்புறம் டிஜிட்டல், டெபிட் கார்டு பற்றட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு வணிகம், காமர்ஸ் அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம். அடுத்து பாருங்கள், கலைச்சொற்கள் தான். அடுத்து இயல் 3ல் இருக்க கலைச்சொற்கள். சரியா? வெல்கம், நல்வரவு, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 6ல் இருக்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லுகள். சிப்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சில்லுகள். அந்த சிப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லுவோமே, அது வந்து சில்லுகள்னுவோம். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை. மேக்கப்னா ஒப்பனை. டிஃபன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சிற்றுண்டி. டிஃபன் என்ன சொல்லுவோம்? சிற்றுண்டி. நெக்ஸ்ட் பண்டம் அப்படின்னா காமடிட்டி. பண்டம்னா காமடிட்டி. பயண படகுகள் அப்படின்னா ஃபரைஸ். ஓகேவா? பண்டம் வந்து காமனாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பயண படகுகள் அப்படின்னா ஃபெரைஸ். சரிங்களா? படகு நம்ம எதாவது சாப்பிடும்போது ரைஸ் சாப்பிட்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபெரைஸ். அப்போ பண்டம்னா என்னன்னா காமனாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். அப்போ காமடிட்டி. பயண படகுகள்னா ரைஸ் சாப்பிடுவோம். அப்போ ஃபெரைஸு. பாரம்பரியம்னா உங்களுக்கு தெரியும், கல்ச்சர் போட்டுருவீங்க. இங்கே வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்றாங்க. பாரம்பரியம்னு என்னது? ஹெரிட்டேஜ் மறந்துடக்கூடாது. ஹெரிட்டேஜ். சரிங்களா? ஹெரிட்டேஜ். அடுத்து நுகர்வோர்னா உங்களுக்கு தெரியும், கன்சியூமர் தான். கடற்பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயேஜ். கடலில் பயணம் போகும்போது வாயை திறந்துட்டு போகக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வாயேஜ். தொழில் முனைவோர் அப்படின்னா இது தெரியும், என்டர்பிரனர். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். சரிங்களா? அடல்ட்ரேஷன், கலப்படம் பண்ணிடுறாங்க. அடித்து இது பண்ணியாவது கலப்படம் பண்ணிடுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடல்ட்ரேஷன். வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்களும் இணைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மெர்ச்சன்ட். சரிங்களா? பண்டம் உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட்கட் சொன்னேன். காமனாக எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்போ கம்யூனிட்டி. பயணப்படகுகள்னா என்னது? ரைஸ் சாப்பிடுவாங்கன்னு. பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ், இது உங்களுக்கு தெரியும். நுகர்வோர் அப்படின்னு என்னது? கன்சியூமரு. அதுக்கப்புறம் கடற்பயணம், கடலில் போகும்போது வாயை திறந்துட்டு போகக்கூடாது, வாயேஜ். தொழில் முனைவர் உங்களுக்கே தெரியும், என்டர்பிரனரு. அதுக்கப்புறம் கலப்படம்னா நிறைய பேர் சேர்ந்து அடில் பண்ணுறாங்க. அப்போ அடல்ட்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வணிகர் அப்படின்னா மெர்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? மெர்ச்சன்ட். ஓகேவா? அடுத்தது பிறகு நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியோட்டிசம். சரிங்களா? பேட்ரியோட்டிசம் தான் என்ன சொல்லுவாங்க? நாட்டுப்பற்று. பேட்ரியோட்டிசம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நாட்டுப்பற்று. இலக்கியம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், லிட்ரேச்சர். சரிங்களா? அடுத்தது இந்த நாட்டுக்கு போட பேட்டால் அடிச்சிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்ரியோட்டிசம்னா நாட்டுப்பற்றுனா பேட்ரியோட்டிசம். இலக்கியம் போட்டுருங்க, லிட்ரேச்சர். கலைக்கூடம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கலைனா ஆர்ட். அப்போ ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு. மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. மெய்யுணர்வுனா என்ன? நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதில் ஒன்றுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, தட்டு சொன்னேன். நாட்டுப்பட்டுனா பேட்டால் அடிப்பாங்க. அப்போ என்னென்ன? பேட்ரியோட்டிசம் சொல்லிட்டு சொன்னேன். நெக்ஸ்ட்டு அறக்கட்டளை. உங்களுக்கே தெரியும், அறக்கட்டளைனா டெஸ்ட்டு. தன்னார்வலர் அப்படின்னா நான் வந்து எங்கள் கிளாஸில் வந்து வாலண்டியர். நான் தான் வந்து தன்னார்வலர். எதுக்கு எடுத்தாலும் நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். அதனால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? வாலண்டியர் அப்படின்னு சொல்லுவோம். இளம் செஞ்சிலுவை சங்கம், இதுவுமே போட்டுருவோம். இளம்னா நம்ம ஜூனியர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இளம் சொல்லுவோம். செஞ்சிலுவை சங்கம்னா ரெட் கிராஸை தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். இதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஜூனியர் ரெட் கிராஸ், சாரணியர். அதுக்கப்புறம் சமூக பணியாளர் கூட நம்ம ஈஸியாக போட்டுடலாம், சோசியல் ஒர்க்கர். சமூக பணியாளர் என்ன? சோசியல் ஒர்க்கர். நெக்ஸ்ட் இதுவுமே போடலாம். மனிதநேயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி. மெர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை. உறுப்பு மாற்று சிகிச்சை அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் ப்ரைஸ்னால் நோபல் ப்ரைஸ் தான். சரக்குந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரி. சரக்குந்தனா என்ன வரும்? லாரி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்தது நம்ம 7th நியூ தமிழ் கையோட வந்து பார்த்தரலாம். ஒரு சிலத்துக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். சரியா? கலைச்சொற்கள் நிறையா பார்க்கணும்ப்பா, நிறைய இருக்குது. நிறையா ஒரு அட்லீஸ்ட் 6 to 8 நல்லா டாப் டு பாட்டம் தட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா 6 to 10th அதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸ்னால் நிறைய படிக்கணும். படித்தா மட்டும் தான் ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். சரியா? ஊடகம் அப்படின்னு என்னது? ஊடகம் அப்படின்னா மீடியா. மொழியியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ். ஓகேவா? மொழியை வந்து நம்ம லிங்க் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லிங்குவிஸ்டிக்ஸ். ஒலியல் அப்படின்னா ஃபோனாலஜி. ஃபோனில் வந்து என்னது சவுண்டு வந்து கேட்குதுல, அதை வந்து ஒலியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். இதுவுமே போட்டுருவீங்க. ஊடக மீடியா தெரியும். மொழியல்னா என்ன சொன்னேன்? மொழினா லிங்க் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னேன். அப்போ லிங்குவிஸ்டிக்ஸ். ஒலியல்னா ஃபோனில் சவுண்ட் வரும்னு சொன்னேன். அப்போ ஃபோனாலஜி. இதழியல்னா ஜெர்னலிசம். முடிஞ்சிருச்சா? பருவதல் அப்படின்னா மேகசைன். இதுவுமே போட்டுரும். இதனாலே உங்களுக்கு மேகசைன் தெரியும். நெக்ஸ்ட் பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பர்ட்டி. சரிங்களா? ஒரு பப்பர்ட்டி ஃபங்க்ஷன் அப்போ பொம்மலாட்டம் ஆடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பப்பர்ட்டி ஃபங்க்ஷனில் பொம்மைலாம் நிறையா வச்சுருப்பாங்க இல்லையா? தட்டில் பழத்தெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி நிறைய பொம்மை டால்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ இருக்க ஃபங்க்ஷன்லாம் அழகாக அவங்களே பழத்துக்கெலாம் ஃப்ரூட்ஸ்க்கெலாம் அவங்களே டெக்கரேட் பண்ணி தராங்க. அப்போ பப்பரட்டினா பொம்மலாட்டம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி. எழுத்திலக்கணம்னா என்னது? ஆர்த்தோகிராஃபி. அடுத்தது உரையாடல் அப்படின்னா டைலாக். இது உங்களுக்கு தெரியும். உரையாடல் அப்படின்னு என்ன வரும்? டைலாக். சரியா? நெக்ஸ்ட் இயல் 2ல் கலைச்சொற்கள் பாருங்கள். தீவு அப்படின்னா ஐஸ்லாண்ட். தீவுன்னு இது தெரியும், இஸ்லாந்து. இயற்கை வளம். இயற்கைனாலே நேச்சுரலு, வளம்னா ரிசோர்ஸ் போட்டுருவீங்க. வனவிலங்குகள். வனம்னா வில்டு, விலங்குகள்னா அனிமல்ஸ். இதுவும் போட்டுருவீங்க. வன பாதுகாப்பாளர் அதே தான், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னு சொல்லுவாங்க. ஓமை அப்படின்னா பேரபிள். சரியா? ஓமை அப்படின்னா
பேரபிள். சரிங்களா? ஓமையாக இருந்தால் அவங்களால அந்த பேராவை படிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஓமை அப்படின்னா பேரபிள். காடு அப்படின்னா ஜங்கல், இது உங்களுக்கு தெரியும். வனவியல் அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட்டையும் வந்து வனவியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் மண்டலம்னா இங்கிலீஷில் சயின்ஸில் வந்து படிப்போம். பல்லுயிர் மண்டலம் என்ன, பயோடைவர்சிட்டி பற்றி படித்தோமா? ஓகே. அடுத்து பாருங்கள், கதை பேலட். கதை பாடல் அப்படின்னா பேலட். சரிங்களா? ஒரு கதை புக்கு ஒரு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை என்னது கதை பாடல் அப்படின்னா நம்ம பாடல் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது பால் எடுத்து ஒரு அடிச்சிட்டான், அப்போ பேலட்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. துணிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரேஜ் போட்டுடலாம். தியாகம்னா சாக்ரிஃபைஸு. அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் அப்படின்னு பாருங்கள் எக்லூஷன். சரிங்களா? பேச்சாற்றல்னா நம்ம எக்லூஷன் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றுமையான யூனிட்டி தெரியும். முழக்கம்னா ஸ்லோகம், இதுவும் போட்டுருவீங்க. சமத்துவம்னா ஈக்குவல். ஒற்றுமையில் வேற்றுமை படிச்சிருக்கீங்களா யூனிட் 8ல்? இல்லை பாலிட்டியில் வந்து படிச்சிருப்பீங்க. சமத்துவம் வந்து நம்ம பாலிட்டியில் வந்து படிப்போம், சமத்துவம். சரியா? ஈக்குவலிட்டி. சாதி மதம் இனம் வேறுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகே. நெக்ஸ்ட்டு கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம்னாலே உங்களுக்கே தெரியும், லைட் ஹவுஸ். பெருங்கடல்னா ஓசோன் போட்டுருவீங்க. கப்பல்னாலே மேரின் டெக்னாலஜி தான். கடல்னா மேரின் கிரியேச்சர் சொல்லுவோம். நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மேரின். சரியா? துறைமுகம்னா ஹார்பர். புயல்னா என்ன வரும்? ஸ்டோமு. மாலுமி அப்படின்னா செயிலர். நங்கூரம் அப்படின்னா ஆங்கர். கப்பல் தளம் அப்படின்னா ஷிப்யார்ட். கப்பல் தளம்னா என்ன வரும்? ஷிப்யார்ட். சரியா? நெக்ஸ்ட்டு கோடை விடுமுறை அப்படின்னு என்ன சொல்லுவோம்? சம்மர் வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? சம்மர் வெக்கேஷன். நெக்ஸ்ட்டு குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர். பட்டம் அப்படின்னா டிகிரி. கல்வியறிவு அப்படின்னா லிட்ரேச்சர். நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரல். ஷீருடைனா யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸ். ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். நம்ம சாய்ஸ் அகாடமியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து சிலபஸ் வைஸாகவே எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வேணால் நீங்கள் அப்படி கூட ஜெராக்ஸ் போகிறதா இருந்தால் போட்டுக்கோங்க. சரி, ஓகே, எனக்கு வேணாம், நான் ஸ்கூல் புக் படிக்கிறேன் அப்படின்னா பேசிக்ஸ் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு, இலக்கணம், இது ஃபுல்லாக வந்து அணி, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 வந்து நம்ம படிக்கணும். அந்த பேசிக்ஸ்லேயே உங்களுக்கு என்ன வரும்னா சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இப்போ எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள்னு சொல்லிட்டு படிப்பீங்க. அப்போ முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. இந்த 30 எழுத்துக்களில் உயிர்மை என்ன, அதுக்கப்புறம் ஆயுத எழுத்துக்கள் என்ன, மெய் எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி இதில் வந்து படிப்பீங்க. இதோட மாத்திரை அளவு இதில் வந்து படிப்பீங்க. சரிங்களா? அதே சார்பு எழுத்துக்கள்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழவை, குற்றிலவை, உற்றிலிகம், குற்றிலிகம், ஐகரகுருக்கம், அவகரகுருக்கம். சரிங்களா? இது படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த புணர்ச்சி தனியாக படிக்கணும். புணர்ச்சிலாம் படிச்சிங்கன்னா 1 நாள் 2 நாள் பத்தாது, கண்டிப்பாக ஒரு 5 நாள். ஒரு டைம் படித்தாலும் பத்தாது, ஒரு 5 நாள் ஒரு நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த உடல் மேல் ஒன்றுவது இயல்பு, இதெல்லாம் நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் இந்த புணர்ச்சி விதி படித்தா தான் நம்மளால் பிரித்தெழுதுக சேர்த்தெழுக வந்து போட முடியும். சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பேசிக்ஸு அணி, அதுக்கப்புறம் நிறைய படிக்கணும். சரியா? நிறைய படித்தா தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து போடும். அதுக்கு நம்ம பேசிக்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கலைச்சொற்கள் தவறாம மீதி சுட்டு விடை, மறைவிடை, புணர்ச்சி விதியில் எது கேட்குறாங்க அது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், பேசிக்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். சரியா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போயிடலாம். நோட்டில் வேணும் அப்படின்னா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கலைச்சொற்கள்லேருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கப்பா. இந்த 10 கொஸ்டின்ஸுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக நம்ம படித்து வாங்குறது. படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். மீதி ஒரு 3 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரியா? சரி, பார்க்கலாம். இதில் பாருங்கள், கலைச்சொற்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். இதில் ஒன்றும் இல்லை. மிசல்னா ஏவுகணை, ரைட்டு. சாலின் சாயில் அப்படின்னா கலர் நிலம், ரைட்டு. காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி, ரைட்டு. சிக்கன் சூப்பு. சிக்கன் சூப்னா என்ன சொல்லுவோம் நம்ம? சிக்கன்னா கோழிக்கறி, சூப்பு நம்ம வந்து குடிக்கிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, காய்கறி வடிச்சாருன்னு கொடுத்துருவாங்க. இது பேசிக் தான். இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து தப்பு. இந்த மாதிரி தவறான இணை கொடுத்தா ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாமா? இந்த மாதிரி ஓரளவுக்கு நமக்கு பேசிக்காக தெரியறத கொடுத்தாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அஸ்தட்டிக்ஸ்னால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அழகியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே ரீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ரீனியன்ஸ்க்கு கரெக்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். சரிங்களா? அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். முருகில்னா என்ன, நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, தொன்மம்னா என்னது, மித் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தொன்மம்னா என்னது, மித்து. சரியா? ரீனியன்ஸ் அப்படின்னா ரீசியன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி, மீட்டுருவாக்கம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ரீனியன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கே வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். சரியா? அப்போ சரியான இணை என்னது, ரீனியன்ஸ், மறுமலர்ச்சி. எனக்கு முருகியல்னா என்னன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால், தொன்மம் சொல்லி சொன்னேன். மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்மம். சரிங்களா? அதுக்கப்புறம் அஸ்தட்டிக்ஸ்னு என்ன சொன்னேன், அழகியல் சொல்லி சொன்னேன். டெர்மினாலஜி அப்படின்னு என்னது, கலைச்சொல். ஒரு டெர்மினாலஜி நம்ம படித்தோமா, கலைச்சொல். நெக்ஸ்ட்டு ஆர்டிகிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைப்படைப்புகள். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். இதுவுமே நம்ம வந்து பார்த்தது தான். சரியா? ஈஸியாக இது வந்து இதுவுமே ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது நாட்டிக்கல் மைல், கடல் மைல். சரிங்களா? நாட்டிக்கல் மைல் அப்படின்னு என்ன வரும், கடல் மைல். சரிங்களா? நாட்டிகல் கடலில் போயிட்டு விளையாண்டுட்டு அப்படின்னு ஞாபகம். அப்போ நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல். அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அலுவல் சார்ந்த சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பண்பாட்டு விளிம்புகள்னா என்ன வரும்,
ஹியூமனிசம் மனிதநேய, பிலீஃப் அப்படின்னு நம்பிக்கை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலுவல் சார்ந்த சொற்கள். சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலுவல் சார்ந்த சொற்கள் தான் இதில் என்னென்னு கேட்டிருக்காங்க. கண்ணு பார்த்துக்கோங்க. அலுவலகம் சார்ந்த சொற்கள் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் அலுவலகம் சார்ந்த சொற்கள் என்னென்னா கேபினெட். சரியா? அலுவல் அந்த பாலிடிக் சம்மந்தமாக பிடிக்கிறது என்ன அப்படின்னா இந்த அலுவல். அப்போ என்ன வரும்னா கேபினெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை அப்படின்னு சொல்லி வரும். கேபினெட் என்னென்னா அமைச்சரவை அப்படின்னு சொல்லி வரும். சரியா? நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? சரி, சரியான இணைன்னா ஓகே. சரியான இணை என்னன்னா ட்ரெஷரி கருவூலம் சொல்லியிருக்காங்க. எபிகிராஃபினா கல்வெட்டியல், கேவ் டெம்பிள்னா குறைவழி கோயில், ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல். ஏன் இது வந்து தப்பு சொல்கிறாங்க? இது எதை வச்சு சரியான இணை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், அலுவல் சார்ந்த பொருட்களை வச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அலுவல் சார்ந்த பொருட்கள் இதெல்லாமே கல்வெட்டியல் டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்ன வரும்? ஒரு கல்வெட்டை சார்ந்து வந்து வர்றது. சரிங்களா? ஒரு கல்வெட்டுக்கள், ஒரு கோவில்கள்னா இது டெம்பிள் சார்ந்து வருது, இது ஒரு கல்வெட்டுக்கள் அந்த மாதிரி சார்ந்து வருது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அலுவல் சார்ந்த சொற்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்மளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னா நமக்கு டெர்சரி அலுவல்களத்தில் நம்ம டெர்சரி கருவூலம் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. என்ன இதில் சொல்கிறாங்கன்னு ஒரு டைம் வந்து நம்ம படிக்காமல் மேலே வந்து அந்த அலுவல் சார்ந்த சொற்கள்னு நம்ம வந்து பார்க்காம கீழே நம்ம மட்டும் யோசிச்சுட்டு இருந்திருப்போம். சரியா? இப்போ நம்ம அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். மேலே பாருங்கள் அலுவல் சார்ந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இதில் எது அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னா டெர்சரி கருவூலம் தான். மற்றது எல்லாமே படிச்சு பாருங்கள். வேறு இந்த டெம்பிள் சார்ந்தது, கல்வெட்டிகள் சார்ந்தது அந்த மாதிரி வந்து வருது. சரியா? அப்போ இதில் அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னா இந்த டெர்சரி கருவூலத்தை தான் வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்தது நம்ம வாட்ஸ்அப் தான் பார்த்தோம். புலனாக என்ன சொல்லுவோம்? வாட்ஸ்அப் செயலி அப்படின்னு ஆப்பு. முகநூல் அப்படின்னு என்ன பார்த்தோம்? ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இணையம் அப்படின்னா என்னது? இன்டர்நெட்டை தான் நம்ம என்னென்னு பார்த்தோம்? இணையம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? லீடர்ஷிப் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் டிசீஸ் அப்படின்னா நம்ம நோய், அதை தான் என்ன சொல்லுவோம்? டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? சைடு எஃபெக்ட் இதுவுமே ஈஸியாக போட்டுடலாம். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சைடு எஃபெக்ட் அப்படின்னுவோம். ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு. ஜீன் அப்படின்னா மரபணு. அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை. அலர்ஜி நம்ம என்ன சொல்லுவோம்? ஒவ்வாமை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு சரியான கலைச்சொற்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆடிட்டர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? பட்டய கணக்கரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆடிட்டரை தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? பட்டய கணக்கர். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? சரியான இணை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? மிசல்னா என்ன வரும்? ஏவுகணைன்னு வரும். லான்ச் வெஹிக்கல்னா என்ன வரும்? நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல். நாட்டிக்கல் மைல்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கடல் மைல். லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்தி வந்து வரும். அப்படியே மாற்றி கொடுத்துட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அப்படியே நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. இதில் சரியான இணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பதிவிறக்கம் தான் வந்து வரும். சரிங்களா? அட்லீஸ்ட் 200 கொஸ்டின்ஸ் தான். அந்த 200 கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னாலே நமக்கு வந்து இலக்கியம்னு தெரியும். சரியா? ஆன்சியன்ட்னா என்ன? பண்டைய காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்சியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பண்டைய இலக்கியம். ஓகேவா? அடுத்தது சேலியன் சாயில் அப்படின்னா கலர் நிலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சேலியன் சாயில்னும் இதுவுமே நம்ம வந்து போட்டுடலாம். சரியா? அடுத்தது தவறான இணை தான் கேட்குறாங்க. சரிங்களா? டாக்குமெண்ட்னா என்னப்பா? டாக்குமெண்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆவணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம ஈஸியாக இது கூட தெரில அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். டாக்குமெண்ட்னா நமக்கு ஆவணம் தெரியும், ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது மோரோஃபிமி அப்படின்னு என்னது? உறுப்பன். சரிங்களா? மோரோஃபிமி அப்படின்னா உறுப்பன். சரியா? மோரோஃபி அப்படின்னா உறுப்பன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் மேக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனிக்கல் ஸ்டோன்னா கும்ளிக்கல். சரிங்களா? அந்த ஸ்டோன் வந்து இப்படி கும்ளியாக இருக்குது, அதனால தான் நம்ம என்ன கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது மிஸ்ஸல் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் ஏவுகணை. காம்பினேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? காம்பினேஷனாக புணர்ச்சி, இதுவுமே நம்ம பார்த்தோம். ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். அலுவலக சொற்கள் டெர்சரின்னு பார்த்தோன்னே இது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இது ஒரு அலுவலக சொற்கள் சொல்லி ஞாபகம் வரணும். சரிங்களா? அலுவலக சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருந்தாங்க. சரியா? அடுத்தது அஃபிடவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம். அஃபிடவிட்னா என்ன? ஆணை உறுதி ஆவணத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? அஃபிடேவிட் அப்படின்னுவோம். ஆடிட்டர் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? பட்டய கணக்கர். ஆடிட்டர் என்ன சொல்லுவோம்? பட்டய கணக்கர். அடுத்தது அலுவல் சார்ந்த சொற்கள் தான். இன்டர்நெட்டை என்ன பண்ணுவோம்? இன்டர்நெட் அப்படின்னு இணையம் ஈஸியாக போட்டலாம். ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சொலி. இமெயில் மின்னஞ்சல். சர்ச் இன்ஜின் நம்ம தேடுறது, அப்போ தேடு பொறி. சரியா? சர்ச் இன்ஜின்னா தேடு பொறி. நெக்ஸ்ட் சரியான இணை. இரிகேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? பாசனத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெரிட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? டெர்சரியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
கில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகக்குழு. சரிங்களா? கில்ட் அப்படின்னா வணிகக்குழு. ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ கன்சாலேட் அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஸ்கூல் புக்கில். கன்சாலேட்னா என்னது? துணை தூதரகத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கன்சலேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சரியான நே. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கிளாசிக்கல். ஓகேவா? ஏன்சியன்ட்னா பண்டைய லிட்ரேச்சர் சொல்லுவோம். கிளாசிக்கல்னா காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பிக் கிளாசிக்கல் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? பாரம்பரிய இலக்கியத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. எப்பிக் அப்படின்னா காவிய இலக்கியத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்சியன்ட் அப்படின்னா நான் அதை தான் என்ன சொல்லுவோம்? பண்டைய இலக்கியம் சொல்லுவோம். அப்போ இது மூணுமே வந்து நமக்கு தப்பு. அப்போ ரீஜனல் லிட்ரேச்சர்னா ரீஜன்லாம் வட்டாரம். அப்போ வட்டார இலக்கியம் சொல்லுவோம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? சரியான இணை தான் கேட்குறாங்க. அப்போ சரியான இணை அப்படின்னா ரீஜனல் லிட்ரேச்சர். அடுத்தது அலுவலகம் சார்ந்த கலைச்சொல்லை நம்மளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் அலுவலகம் சார்ந்த சொற்களா? இல்லை. அடுத்தது மிசில் அப்படின்னா ஏவுகணை. நாட்டுக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல். சரிங்களா? காணொலி கூட்டம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வீடியோ கான்ஃபரன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? காணொலி கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அலுவல் சார்ந்த சொற்கள் கொடுத்துட்டு அவங்களே காணொலி கூட்டம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஈஸியாக வந்து போட்டலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ். கிளைமேட் அப்படின்னு என்னது? தட்பவெப்பநிலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாலண்டியர் பார்த்தோமா? 6th புக்கில் கொடுத்துருந்தாங்க. வாலண்டியர்னா என்ன? தன் ஆர்வலர். வாலண்டியர்னா என்ன வரும்? தன் ஆர்வலர். சரிங்களா? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா பொறிப்பு. ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல் அப்படின்னும். அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்கேவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கல்வெட்டியல் அப்படின்னா அந்த எபிகிராஃபி அந்த மாதிரி சொல்லுவோம். சரியா? அப்போ இன்ஸ்கிரிப்ஷன் என்ன வரும்? பொறிப்பு. சைடு எஃபெக்ட் பார்த்தோமா? சைடு எஃபெக்ட்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பக்க விளைவு. அடுத்தது மீடியானா உங்களுக்கே தெரியும். மீடியானா என்னப்பா? ஊடகம். அடுத்தது பாருங்க, அக்ரோனமி அப்படின்னா உளவியலை தான் என்ன சொல்லுவாங்க? அக்ரோனமி. இதை வந்து நமக்கு தெரியாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன் தான். சரிங்களா? அக்ரோனமி அப்படின்னு என்னது? உளவியல். அடுத்தது ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ்னு என்ன பார்த்தோம்? பாரம்பரியம் சொல்லி பார்த்தோமா? ஹெரிட்டேஜ் என்ன பார்த்தோம்? நம்ம 7th பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹெரிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமடிட்டி பண்டம் பார்த்தோமா? ஹெரிட்டேஜ் இதில் பார்த்தோம். பாரம்பரியம் சொல்லிட்டு. கடற்பயணம்னு என்ன சொன்னேன்? வாயேஜ் அப்படின்னா கடலில் போகும்போது வாயை மூடிட்டு போகணும், திறந்துட்டு போகக்கூடாது. அப்போ வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம் பார்த்தோம். கலப்படம் என்ன பார்த்தோம்? அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன் வந்து பார்த்தோமா? கடப்படம்னா அடல்ட்ரேஷன் பார்த்தோமா? சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, கிளீனர் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்ம துப்புரவாளரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளீனர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவோம்? துப்புரவாளரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளீனர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் சம்மன் அப்படின்னா சம்மன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நமக்கு தெரியாது. அந்த கோர்ட்லலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சம்மன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு என்னன்னு தெரியாது. சம்மன் என்னது? அழைப்பாணை. சம்மன் என்னது? அழைப்பாணை. நெக்ஸ்ட் இந்தியன் பீனல் கோட். இந்தியன் பீனல் கோட்னா என்னது? இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்திய பீனியல் கோட். சரிங்களா? அப்போ இந்தியன் பீனல் கோட்னா என்ன வரும்? இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. அடுத்தது பாசன தொழில்நுட்பத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? இரிகேஷன் டெக்னாலஜி. பாசனம்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஈஸியாக வந்து போடலாம். இரிகேஷன் டெக்னாலஜி. பாருங்கள், கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸி தான். டாக்டரேட் அப்படின்னா பட்டம் வந்து வாங்குவோம். ஏதாவது ஒரு பட்டம். என்ன பட்டம்? முனைவர் பட்டம். அடுத்தது கான்ஃபிடென்ட் அப்படின்னா நமக்கு வந்து நம்பிக்கையை வந்து கொடுக்குறதா கான்ஃபிடென்ட் சொல்லுவோம். யூனிவர்சிட்டி என்ன சொல்லுவோம்? பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட்னா என்ன சொல்லுவோம்? ஒப்பந்தம். அக்ரிமெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு டர்னடோ அப்படின்னா சூறாவளி. டர்னடோ அப்படின்னு என்ன வரும்? சூறாவளி அப்படின்னு சொல்லி வரும். டர்னடோ அப்படின்னா சூறாவளி. நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணியம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். வாய்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்மை என்ன சொல்லுவோம்? சின்சியரிட்டியாக வாய்மைன்னு சொல்லுவோம். அடுத்து உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங். உபதேசம், எனக்கு உபதேசம் பண்ணாத ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்கை அப்படின்னா கொள்கைனா ஏதாவது ஒரு டாக்டரேட் பட்டம் வந்து வாங்குறது. சரியா? கொள்கை அப்படின்னா டாக்ட்ரைன். சரியா? நெக்ஸ்ட் வில்விண்ட் அப்படின்னா என்னது? சுழல் காற்று. வில்விண்ட்னு என்ன வரும்? சுழல் காற்று. நெக்ஸ்ட் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா காஸ்மிக் ரேஸ்னா என்ன சொல்லுவாங்க? விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு ரீசெண்டாக. பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து ரொம்பவே எல்லாம் ஹார்ட் மெல்ட் ஆகிருப்பீங்க. ரொம்பவே அந்த சம்பவம் வந்து நம்ம மனசை வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு. நிறைய கனவுகளோடு இருந்த நம்ம நீட் படிச்சுட்டு அங்கே அடுத்தது நம்ம வேலைக்கு போகிறோன்ட்டு இருந்தவங்க, அடுத்தது ஓகே நம்ம ஃபேமிலியில் போய் செட்டில் ஆகிடலான் இருந்தவங்க, நியூவாக மேரேஜ் பண்ண, ஓகே அடுத்து நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஆக போகிறோங்க, அந்த எவ்வளோ கனவுகளோடு இருந்தாங்க. திடீர்னு இப்படி நடக்கும் தெரியுங்க. ஒரு நிமிஷம் கூட நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அந்த வீடியோ பார்க்கும்போது வந்து அப்படி வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அந்த சம்பவம் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜின்னா வரும். விண்வெளி தொழில்நுட்பம் தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்பேஸ் டெக்னாலஜி. சரிங்களா? இதில் எல்லாமே மீதி இந்த காஸ்மிக் ரேஸ், அதுக்கப்புறம்
கலைச்சொற்களை தேர்ந்தெடுக்க சரியானது மட்டும் பாருங்கள், மற்றது எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? கிளாசிக்கல் அப்படின்னா சிவிலிக்கு தான் என்ன சொல்கிறாங்க? கிளாசிக்கல் அப்படின்வாங்க. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? பயணச்சீட்டு ஆய்வரை நம்ம என்ன சொல்லுவோம்? டிக்கெட் இன்ஸ்பெக்டர். நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் அகாடமினா உங்களுக்கே தெரியும், பண்பாட்டு கழகம். சரிங்களா? பண்பாட்டு கழகம். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தோமா? செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன வரும்? செயற்கை நுண்ணறிவு. திசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. எம்பலன்னா சின்னம், உங்களுக்கே தெரியும், எம்பலன்னா சின்னம். சரியா? நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஸ்கூல் புக்கில் பார்த்தோமா? பல்லுயிர் மண்டலம் 7th வந்து லாஸ்ட் நம்ம பார்த்தோம். சரியா? பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். இந்த கணசோணன் மெய்யெழுத்து இதெல்லாமே நீங்கள் 8th வந்து தமிழில் படிப்பீங்க. சரியா? கணசோணன் மெய்யெழுத்து. சரியா? அடுத்து தவறான இணை தான் கேட்குறாங்க. சரியா? தவறான இணை. கேவ் டெம்பிள் என்னது? குகை கோவில் தான் என்னது? கேவ் டெம்பிள். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கற்கோயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அலுவல் சார்ந்த சொற்களில் தவறான இணை என்னன்னு கேட்குறாங்க. சரியா? கேவ் டெம்பிள்னா குகை கோயில். சரி. மோரோஃபிமி உருப்பன். அடுத்தது காம்பினேஷன் புணர்ச்சி. டெர்சரினா கருவூலம். இந்த கேவ் டெம்பிள்ன்றது கற்கோயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அடுத்து ரேஷ்னல் அப்படின்னா அதுக்கு என்ன? பகுத்தறிவு. ரேஷ்னல்னா என்னது? பகுத்தறிவு. டிரான்ஸ்லேஷன் என்னது? மொழிபெயர்ப்பதை நம்ம என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பார்த்தோமா? ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா என்ன? வன பாதுகாவலர். சரிங்களா? நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க? ரிப்பீட்டடாக அடிக்கடி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளியர் இன்கம் அப்படின்னா தெளிவான வருமானத்தை தான் என்ன சொல்கிறாங்க? கிளியர் இன்கம். அடுத்து ஹியரிங் அப்படின்னா என்னது? விசாரணை. இப்போ வந்து அடுத்த ஹியரிங் இந்த மாதம் ஒவ்வொரு டைமும் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் ஹியரிங் டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த ஹியரிங் தான் சொல்கிறாங்க. அப்போ ஹியரிங் அப்படின்னா என்னது? அந்த ஹியரிங்க்கு நீங்கள் கரெக்டாக இந்த டேட்டில் வந்து ஆஜராகணும்னுவாங்க. அப்போ விசாரணை. சரியா? ஹியரிங்னா என்னது? விசாரணை. ஹைகோர்ட்னா என்ன சொல்லுவோம்? உயர்நீதிமன்றம். பாட்டி படிக்கும் போது உயர்நீதிமன்றம்னா என்ன, உச்ச நீதிமன்றம்னா என்ன படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போ உயர்நீதிமன்றம்னா என்ன? ஹைகோர்ட். அடுத்தது ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. ஓகேங்களா? சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவுன்னு படிச்சிருப்போம். சரிங்களா? நோய் அப்படின்னா டிசீஸ். ஓவாமை என்ன நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்களா? சரியா? ஓகே. நாட்டிக்கல் மைல் அடிக்கடி கேட்குற ரிப்பீட்டட் கொஸ்டின். நாட்டிக்கல் மைல்னா என்னது? கடல் மைல். சரிங்களா? நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். அடுத்தது வாயேஜ்னா என்ன சொல்லியிருக்கேன்? கடற்பயணம். கடலில் பயணம் போகும்போது வாயை திறந்துட்டு போகக்கூடாது சொல்லணும்னா ஷார்ட்கட் சொன்னா ஞாபகம் இருக்கா? இப்போ வாயேஜ் அப்படின்னா கடல் பயணம். ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. நெக்ஸ்ட் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா கரும்புச்சாறு. இதுவுமே நம்ம போட்டோம். சுகர் கேன்னாலே கரும்பு தான், கரும்பு ஜூஸ் தான். சிம்பலிசம் அப்படின்னா குறியீடு. திசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. அதுக்கப்புறம் அறிவாளர் அப்படின்னா என்னது? சின்னம்னா எம்பலன் வரும். சரியா? அடுத்தது கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பவுண்டரினாலே தெரியும் எல்லைன்ட்டு. இது கல்ச்சுரல்னாலே பண்பாடுன்னு உங்களுக்கு தெரியும். ஈஸியாக இதுவுமே நம்ம போட்டுடலாம். அடுத்தது பில் டைம். ஓகேங்களா? கால வரையறை உண்டியலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பில் டைம். சரியா? கால வரையறை உண்டியலை நம்ம என்ன சொல்லுவோம்? பில் டைம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த சொற்கள். அப்பீல் அப்படின்னா ஓகே நம்ம என்ன பண்ணலாம்? கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது பேர் தான் என்னது? அப்பீல்னா என்னது? மேல்முறையீடு. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம்னா ஹைகோர்ட் படித்தோம். சரிங்களா? உயர்நீதிமன்றம்னா ஹைகோர்ட் படித்தோம். நெக்ஸ்ட் அதே உச்ச நீதிமன்றம்னா சுப்ரீம் கோர்ட். ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? உச்ச நீதிமன்றம்னா என்னது? சுப்ரீம் கோர்ட். ஓகே. அடுத்தது பேபிள் அப்படின்னு என்னது? பில்லை வந்து பே பண்ண, அலுவல் சார்ந்த கலைச்சொல். சரியா? இப்போ பேபிள் அப்படின்னா சம்பளப்பட்டி. பேபிள்னா என்னது? சம்பளப்பட்டி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலுவல் சார்ந்த சொற்கள் சொல்கிறாங்க பாருங்க. ரெசிப்ட் அப்படின்னா பற்றுச்சீட்டு. ரெசிப்ட் என்ன சொல்லுவாங்க? பற்றுச்சீட்டு தான் ரெசிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னா என்னது பாருங்க? சொத்து மாற்று சட்டம். சரிங்களா? டிரான்ஸ்ஃபர் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுதான் என்ன சொல்கிறாங்க? சொத்து மாற்று சட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்ச் என்ஜின் ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையா? சர்ச் என்ஜின் ஏதாவது ஒன்று தேடுவோம். அப்போ தேடுபொறி. வலஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். செயலி அப்படின்னா ஆப்னு சொல்லி பார்த்தோமா? செயலின்னு என்ன பார்த்தோம்? ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
ரீஃபார்ம்னா என்ன, சீர்திருத்தம் பண்ணுறது. சரியா? அதுக்கப்புறம் பகுத்தறிவுனா நம்ம ரேஷனல்னு ஒரு கலைச்சொற்கள் வந்து பார்த்தோம். அடுத்து ஆன்டிபயாட்டிக்னு என்ன சொல்லுவோம், நுண்ணுயிர் முறி. சரியா? ஆன்டிபயோட்டிக் அதாவது நம்ம ஏதாவது நம்ம உடம்புல ஏதாவது டிசீஸோ வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்து தான் என்ன பண்ணுவோம், அவங்களை வந்து தேத்துவோம், ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னா. சரியா? அடுத்தது ரீவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ஓகேவா? ரிசனன்ஸ் தான் என்னது, மறுமலர்ச்சி. அதே ரீவலிசம்னா மீட்டுருவாக்கம். சரியா? ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஓகே. அடுத்தது ரிலீஜியன் என்னது, சமயத்தை தான் என்ன சொல்லுவாங்க, ரிலீஜியன் அப்படின்வாங்க. சேரிட்டி அப்படின்னா, சேரிட்டினா ஈகையை சேரிட்டின்வாங்க. சிம்பிளிசிட்டினா எளிமையாக இருக்கிறது. சின்சியரிட்டி ஏற்கனவே பார்த்தோம், வாய்மை. சரியா? இதுவுமே ஈஸியாக போடுறோம். இப்போ ரிலீஜியன்னா என்னது, சமயம். சேரிட்டினா ஈகை, பகையை வந்து சொல்லுவோம். சிம்பிளிசிட்டினா எளிமையாக இருக்கிறது. சின்சியரிட்டின்னு என்னது, வாய்மையை நம்ம சின்சியரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலைச்சொற்களுமே ஈஸி தான், ஈஸியாக போட்டுடலாம். ரிட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், சட்ட ஆவணங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா வேளாண்மை தொழில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃப்ராரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னா என்னது, அகச்சிவப்பு கதிர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிஸ்ஸல் அப்படின்னா ஏவுகணை. மிஸ்ஸல்னா என்னன்னு பார்த்தோம், ஏவுகணை பார்த்தாலே கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே. மீடியா அப்படின்னா ஊடகம். இங்கே பாருங்கள், இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அகழாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் என்னது, எப்பிகிராஃபினா கல்வெட்டு. பொறிப்பு ஏற்கனவே படித்தோம்னா. இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. புடைப்பு சிற்பம் அப்படின்னா எம்பரஸ்டு ஸ்கல்ப்சரை தானே சொல்லுவோம், புடைப்பு சிற்பம். இதுவுமே ஈஸியாக போட்டோம், அட்லீஸ்ட் 2 தெரிஞ்சால் கூட போட்டலாம். அடுத்தது டெலிகேட்னா என்ன, பேராளர் அப்படிதான் நம்ம என்ன சொல்லுவோம், டெலிகேட். இது அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். அடுத்தது புரோட்டோகால்னா என்னது, மரபு தகவு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு லிட்ரஸினா நம்ம வந்து கல்வி அறிவு. சரியா? சாக்கரைஃபில் படிப்போம். லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு. அடுத்தது லெக்சிகான் என்னது, அகராதியில் படிப்போம், பேரகராதி. அடுத்தது எர்த்வாம் அப்படின்னா நாங்குள் புழு. மெட்டீரியலிசம்னா பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். ஓகே கைஸ், இப்போ பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்த கலைச்சொற்கள். நெக்ஸ்ட்டு ரிமைனிங்கில் என்ன பண்ணோம், 8th 9th 10th பார்த்துட்டு ஸ்கூல் புக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க கலைச்சொற்கள் வந்து பார்க்கலாமா? ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் பார்ட்ஸ்க்குலாம் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.